உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அறிவித்த 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி உடனடியாக உருவாக்கப்பட்டு முதல் வேட்பாளர் பட்டியல் 16 பேரை அறிவிச்சது அதிமுக. மோடி அவர்கள் அடிக்கடி வருவதன் மூலமாக பாஜகவுக்கு ஓட்டுகள் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? பிஜேபி என்ன பேசும்னா திமுகவுடைய 3 வருட ஆன்டி இன்கம்பன்ஸ் எதிர்ப்பு ஓட்டை பற்றி பேசும். திமுக என்ன பேச முடியும்னா பிஜேபியோட 10 வருஷ ஆன்டி இன்கம்பன்ஸ் எதிர்ப்பு ஓட்டை பற்றி பேசும். ஆனா அதிமுகவுக்கு என்ன வாய்ப்புனா 2 பேரையும் பற்றி பேச முடியும். மாதிரி ஊடகங்கள் என்ன வேற, உங்ககிட்ட இக்கட்டான கேள்வியை கேட்கறது தான் தலைவரோ ஒரு வேட்பாளரோ அவர்கிட்ட நெருடலான கேள்வியை கேட்கறது தான் ஊடகத்தாளருடைய வேலை. அதுக்கு நீங்க உடனே கோவப்பட்டு ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா 200 ரூபா கொடுக்குறேன் 400 ரூபா கொடுக்குறேன்னா. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரமா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய விஐபி தொகுதிகள்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுல இருக்க நிறைய விஷயங்களை பத்தியும் நீங்க ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருந்தீங்க. இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான வியூகங்கள்லாம் வகுக்கப்படுது. பொதுவாகவே சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, திமுக மீது கடந்த 1 வருடமாக என்னதான் அதிருப்திகள் இருந்தாலும் எதிர்கட்சிகள் அவ்வளவு ஒரு வேகமாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு காரணத்துல மறுபடியும் திமுக தான் தமிழ்நாட்டுல ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இப்பெல்லாம் சொல்லப்படுது. அது எல்லாத்தையுமே தாண்டி அதிமுக என்னதான் சுணக்கமாக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் வரக்கூடிய தேர்தல தான் நமக்கு அதற்கான ரிசல்ட்டுமே நமக்கு தெரியும். சோ இந்த முறை அதிமுக மொத்தமாக எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வேட்பாளர்களுமே பாத்தீங்கன்னா புதுமுகங்களை தான் இறக்கியிருக்காங்க. சோ அதை பத்தி உங்களுடைய விளக்கம் என்ன சார்? இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்படின்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, அந்த நேரத்தில் திருநாவுக்கரசு போன்ற இளைஞர்கள் அப்போ வாய்ப்பு இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் அப்படிதான். எந்த அமைச்சருமே இல்லைன்னா எந்த எம்எல்ஏவோ எம்பியோ நிரந்தரம் கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில் தான் ஒரு கட்டத்திலலாம் நம்ம ஜெயவர்த்தனை திடீர்னு கூப்பிட்டு அவர் 25 வயசோ என்னமோ தான் அப்போ திடீர்னு கூப்பிட்டு நீங்க நிக்கணும் தென்சென்னையில்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இது அதிமுக கட்சியில இருக்கு. மற்ற கட்சிகள்ல பெரும்பாலும் அந்த மாதிரி இல்லை. ஒரு கெஸ் பண்ணிடலாம் இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் அப்படி கெஸ் பண்ண முடியும். மற்றவங்களாம் புதுசாக தான் இருக்கும். அது அந்த பாலிசியை தான் ஒற்றை தலைமைன்னு வந்த பிறகு, ஒற்றை ஆளுமைன்னு வந்த பிறகு எடப்பாடி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான் பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி வரைக்கும் 16ஆம் தேதி 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க தேர்தல் கமிஷன். அதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஒரு பிம்பம்னா திமுக வலுவா இருக்கிறது. காரணம் என்ன? திமுக கூட்டணி எக்ஸிஸ்டிங் கூட்டணி இப்பவுமே அதானே சார் சொல்லப்படுது. திமுக கூட்டணின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக அப்படி இல்லையே. அப்படி என்னன்னா அந்த கூட்டணி 2019 இருந்து அப்படியே இருக்குது. அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. அதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. தொகுதி கொடுக்கறதுலயோ இல்லைன்னா தொகுதி ஒதுக்கீடு செய்யறதுலயோ அப்புறம் வேட்பாளரை அறிவிக்கிறதுலயோ நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கூட்டணி அப்படியே கட்டுண்டு இருந்துச்சு அப்படின்றது. அதுக்கு அடுத்த இடத்துல ஊடகங்கள் சரி, கருத்து கணிப்பும் சரி, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க. 2வது இடத்துல பிஜேபி இருக்குமோ அப்படின்ற மாதிரி, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு 16ஆம் தேதி தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கும் பொழுது. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தா அறிவித்த 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி உடனடியாக உருவாக்கப்பட்டு முதல் வேட்பாளர் பட்டியல் 16 பேரை அறிவிச்சது அதிமுக. என்னதான் திமுக கூட்டணி உருவாகி இருந்தாலும், பிஜேபி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், முதலாக கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்தது அதிமுக. அதனாலதான் 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் பட்டி தொட்டி எல்லாம் கூட அந்த பூத் கமிட்டியை 3 கட்டங்களான பூத் கமிட்டி. மற்ற கட்சிகள்லாம் 1 கட்டம் 2 கட்டம் தான் வைக்க முடியக்கூடிய 3 கட்டங்களான பூத் கமிட்டிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. அதற்கு முன்னாடியே 2.25 கோடி உறுப்பினர் சேர்ப்பு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கட்டமைப்பு பண்ணி வச்சாச்சு.
அது வெளியே அந்த அளவுக்கு தெரியல, அவ்வளவுதான். மற்றபடி அதை வச்சிருந்தாங்க. என்றைக்கு கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுச்சோ உடனடியாக அறிவிப்பு அவங்க வந்துருச்சு. இப்போ நம்ம அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு கூட எந்த இடத்துலயும் வந்தது கிடையாது. இப்போ ஒரு திருச்சியில தேம்பி தேம்பி அழுவுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அதிமுக கூட்டணியில ஏற்படவில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால என்னன்னா அதிமுக கூட்டணி முன்னாடி களத்துல வரும்போது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு, இப்போ திமுக எடுத்தீங்கன்னா நிறைய பேருடைய பேச்சு, முன்னணி தலைவர்கள், அடையாளம் காணக்கூடிய தலைவர்கள், அகில இந்திய அளவுக்கு பேசப்படக்கூடிய தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க திமுக கூட்டணியில். மாறி மாறி பேச்சுகள் இருந்துச்சு. அதே வந்து பிஜேபி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முகம் மோடி பிம்பம். மோடின்றது ஒரு பெரிய அளவுல பேச்சு இருக்குது. அண்ணாமலை பேச்சு பெரிய அளவுல கிடையாது, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். மோடி பேச்சு, அமித்ஷா பேச்சு அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. நடுவில் நிர்மலா சீதாராமன் பேச்சு, அந்த மாதிரி அந்த முகங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதிமுக கூட்டணியில பெரிய அளவுல தெரியக்கூடிய முகம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அந்த கூட்டணியில. அதுதான். மற்றபடி எந்த ஒரு அதாவது அந்தந்த மாவட்டம் அந்தந்த எல்லைக்குள்ள இருக்கிற பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் முகம் தெரியக்கூடிய அளவுக்கு, வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு இருக்குமான்னு ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. ஆனா அவர் எல்லா இடத்துலயும் போய் பேசுறத பாத்தீங்கன்னா சின்ன குறிப்பு இல்லாம, துண்டு சீட்டு இல்லாம, தொகுதி பிரச்சனைய, தொகுதியில இருக்கிற இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையும் ஆழமா அகலமா பேசுறாரு. அதே நேரத்துல எதிர்கட்சியை பற்றியும் பேசுறாரு. பிஜேபியை பற்றி பெருசா பேசலையேன்ற ஒரு குறை வரும். ஆனா என்னன்னா அவர் அதுக்கு தெளிவான விளக்கம் சொன்னாரு. நேற்று வரைக்கும் கூட்டணியில இருந்துட்டு இன்னைக்கு வந்து கூடா நட்பு கேடா முடியும்னு நாங்க சொல்ல மாட்டோம். நேற்று வரைக்கும் இருந்தோம். எந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமையை பறிக்கக்கூடிய பிரச்சனையை பிஜேபி எடுத்துட்டு வந்துச்சுன்னா அதுல முதல் ஆளா நின்று நான் எதிர்ப்பேன் அப்படின்ற கருத்தையும் அவர் சொல்றாரு. அது ஏற்புடையதாக இருக்கும். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்துல நிறைய முறை வந்து மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து விட்டார். சமீபத்துல டி நகர்ல ரோட் ஷோ கூட நடந்துச்சு. சோ வந்து மோடி அவர்கள் அடிக்கடி வருவதன் மூலமாக பாஜகவுக்கு ஓட்டுகள் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இதற்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு தான் செல்லும். இப்போது நிறைய ஸ்பிளிட் ஆக சான்சஸ் இருக்குல்ல. சோ அது வந்து பாஜகவுக்கு போகும், அதிமுக போகும், நாம் தமிழருக்கு போகும். சோ இது எல்லாமே ஸ்பிளிட் ஆகும் போது அதிமுகவுடைய வாக்கு வங்கி கம்மியாகும் நீங்க நினைக்கிறீங்களா? இது அதிமுக வாக்கு வங்கியே பாதிக்கக்கூடியதா இருக்காது. என்ன அப்படின்னா இப்போ 2019 வந்து திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் பிஜேபி அதை பற்றி பேசினாங்க. 7 வருட அதிமுக ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. அதே 2021 எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 வருட பிஜேபி ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. 10 வருட அதிமுக ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. 2 விமர்சனம் அவங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு, நெகட்டிவ் ஓட்ஸ் எல்லாமே அவர்கள் சைடு போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதே 2021 மிகப்பெரிய அளவுல வந்து வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா 2019 2,30,00,000 ஓட்டு அந்த கூட்டணி. அதே 2021 வந்து 2,08,000 ஓட்டு தான் அந்த கூட்டணி. 30 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட போயிருச்சு, கம்மியாயிருச்சு. அடுத்து தனிப்பட்ட முறையில் திமுக மட்டும் வாங்கினது 1,74,00,000 ஓட்டு, அதிமுக மட்டும் வாங்கினது 1,54,00,000 ஓட்டு. 20 லட்சம் ஓட்டு தான் 2 பேருக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3-3.5% தான் வித்தியாசம். 75 இடத்துல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு போன தடவை. அதே வந்து 2019 சுத்தமா வாஷ் அவுட், தேனியில மட்டும்தான் சிலிண்டர் மார்ஜின்ல ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றுச்சு. அதே 2021 அது கிடைக்கல சட்டமன்ற தேர்தலில். ஆனா இப்ப என்னன்னா அதுதான் ஒரு விஷயம் அதிமுகவுக்கு இருக்குது. பிஜேபி என்ன பேசும்னா திமுகவுடைய 3 வருட ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு ஓட்டை பற்றி பேசும். அதே மாதிரி திமுக என்ன பேச முடியும்னா பிஜேபியோட 10 வருஷ ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு ஓட்டை பற்றி பேசும். ஆனா அதிமுகவுக்கு என்ன வாய்ப்புனா 2 பேரையும் பற்றி பேச முடியும். பிஜேபியுடைய 10 வருட எதிர்ப்பை பற்றியும் பேச முடியும், தமிழ்நாட்டிற்கு விரோதமாக நடந்தது பற்றியும். 3 வருடமா திமுக 520 வாக்குறுதிகள்ல மிஞ்சி போன ஒரு 10-15 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்காங்க. மீது எல்லாமே மக்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற விதத்திலையும் பேச முடியும். நீங்க சொல்லலாம் இது வந்து உள்ளாட்சி தேர்தலா, சட்டமன்ற தேர்தலா, இது பாராளுமன்ற தேர்தலா. பாமர மக்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் தெரியாது. பாமரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் திமுக என்ன கேட்கறாங்க, அந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஏன் என் தொகுதிக்கு வரல, ஏன் என் தொகுதியில தெருவிளக்கு எரிய பார்க்கல, இதைத்தான் கேட்பாங்க. நீ நாடாளுமன்றத்துல பேசுன, நான் மக்கள் சபையில பேசுன, அதெல்லாம் இங்க கேட்டு கிடையாது. ஏரியால வந்து பாத்தியா, என் தொகுதியில வந்து பாத்தியா, என் தொகுதிக்கு எத்தனை செய்திருக்கிற, இதைத்தான் பார்ப்பாங்க.
இதைத்தான் இன்றைக்கு கேள்வியா கேட்கறாங்க. அதனால பாராளுமன்ற தேர்தல்னாலும் சட்டமன்ற தேர்தல்னாலும் மக்கள் மக்கள் பிரச்சனையை இந்த உறுப்பினர் பார்த்திருக்காரா? கடந்த 5 ஆண்டுகளா 38 உறுப்பினர் இருந்திருக்கிறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள். இதே விஷயம் தான் 2019 சொன்னாங்க. மோடிக்கு போடாதீங்க, பிஜேபிக்கு போடாதீங்க, அதிமுக கூட்டணிக்கு போடாதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? அதே 5 வருடம் கட்சி அதே வார்த்தையை சொல்றீங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? இதற்கு முன்னாடி பாஜகவுக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு இப்பவும் தமிழகத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு பெருசா எதிர்ப்பு தெரியாத மாதிரிதான் இருக்கு. மக்கள் ஏத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, என்னன்னா எதிர்ப்புன்றது அந்த வீரியம் குறைஞ்சிருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆதரவு ஓட்டுகள் பெரிய அளவுல தமிழ்நாட்டுல கிடையாது. கடந்த காலங்கள்ல ஆதரவு ஓட்டுகள் பெரிய அளவுல கிடையாது. எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அதிகமா இருக்கும். அதாவது இல்லாத ஒரு மோடிய, இல்லாத ஒரு பிஜேபிய அதை ஒரு பூதம் மாதிரி காமிச்சு திமுக ஓட்டு வாங்கும். குறிப்பா சிறுபான்மை ஓட்டையும் வாங்கும். பாருங்க அவங்க வந்துட்டு ஆபத்து, அவங்க வரவே இல்லை, ஆனா வந்துட்டு ஆபத்துன்னு சொல்லி ஓட்டு வாங்கும். ஆனா இந்த முறை என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பிஜேபியோ மோடியோ எதிர்ப்பு இல்லை. ஓரளவுக்கு ஆதரவாலையும் வீசுகிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அதிமுகவும் திமுகவும் இமாலய அளவுல ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முதல் 2 இடங்கள் அவங்களுக்குள்ள போட்டி, அடுத்த 2 இடங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் போட்டி அப்படின்னு தான் யதார்த்த களம். இதுதான் உண்மையான களம். முதல் 2 இடம், அடுத்த 2 இடம் தான் நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி அப்படின்ற களம் தான். அதுல 1-2 இடத்துல மாறுபடும். 1-2 இடத்துல 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட பிஜேபிக்கு கிடைக்கலாம். அது தமிழ்நாடு மொத்தத்துக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்றது தான். ஓகே சார். அடுத்து இந்த முறை இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா அமையும், எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். இந்த தடவை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் 4ஆ பிரிக்கலாம். இப்ப நீங்க நார்மலா சொல்றது மேற்கு கொங்கு மண்டலத்துல அதிமுக செல்வாக்கு அதிகமா இருக்கும். ஆனா வடக்கு அதேதான், சென்னை உட்பட இந்த தொண்டை மண்டலம் இங்க திமுகவுக்கு எப்பவுமே சாதகமா இருக்கும். போன சட்டமன்ற தேர்தலே 65 தொகுதியில 64 தொகுதியில ஜெயிச்சாங்க. ஒரு தொகுதி மட்டும்தான், அது கூட பூந்தமல்லியில வர தொகுதி தான் அதிமுக கூட்டணிக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்றம் சேர்ந்தது தான் பாராளுமன்ற தேர்தல் போது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் அப்படின்றது நம்ம ஒரு கணிப்பு. ஆனா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. 2ஐயும் ஒன்றாக பார்த்து கூட ஓட்டு போடலாம். ஆனா என்னன்னா, இப்போ கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதியா நம்ம சொல்லலாம். கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 17 இடங்கள் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது 15லேருந்து 17 இடங்கள் அதிமுக கூட்டணி வாய்க்கிறது. 22லேருந்து 25, 26 இடங்கள் வரைக்கும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. திமுகவுக்கு மெஜாரிட்டியா வாய்ப்பு இருக்கு. இல்ல எந்த தொகுதி திமுகவுக்கும் அதிமுகவும் ரொம்ப டஃப் ஃபைட்டா போகும் சார்? இப்ப டஃப் ஃபைட்டா போகும்னு பாத்தீங்கன்னா நீங்க கோவையை பொறுத்த வரைக்கும் சிங்கைய ராமச்சந்திரன் அதிமுகல, இந்த சைடு அண்ணாமலை நிக்கிறாரு பிஜேபியில. கோவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணாமலைக்கு வாய்ப்பா அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அண்ணாமலைக்கு பேசு பொருளா இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானா அது கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த வேட்பாளரை பற்றி, அவருடைய படிப்பை பற்றி கமெண்ட் பண்ணார் சிங்கை ராமச்சந்திரனை பற்றி அண்ணாமலை. அதுலயே வித்தியாசம் வந்துச்சு. அதாவது இடஒதுக்கீடு பிரகாரம் தான் இவர் படிச்சாரு, அப்பாவுடைய இடஒதுக்கீடு பிரகாரம் தான் படிச்சாருன்னு இல்ல, அவர் மெரிட்ல படிச்சு வந்திருக்காரு, அதை ப்ரூஃபோட காமிச்சிட்டாரு. அதே இடஒதுக்கீடுல தான் ஐபிஎஸ் தேர்வுல எழுதியிருக்காரு அண்ணாமலைன்னு அவரு ப்ரூஃபோட காமிச்சாரு. அதற்கு பதில் சொல்லவே இல்லை அண்ணாமலை. அதுல இருந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கு முகமா இருந்துச்சு. அவர் பேச்சுக்கள்லயும் நிறைய அதாவது நம்மள மாதிரி ஊடகங்கள் என்ன வேற, அதாவது உங்ககிட்ட இக்கட்டான கேள்வியை கேட்கறது தான் ஒரு தலைவரோ ஒரு வேட்பாளரோ, அவர்கிட்ட நெருடலான கேள்வியை கேட்கறது தான் ஊடகத்தாளுடைய வேலை. உங்களுக்கு சாதகமான கேள்வி கேட்கறது ஊடகம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு எது நெருடனை உண்டு பண்ணோம், எது சலனத்தை உண்டு பண்ணோம், எது கோபத்தை உண்டு பண்ணோம், அந்த கேள்வியை தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்க உடனே கோவப்பட்டு ரியாக்டன் பண்ணீங்கன்னா 200 ரூபா கொடுக்குறேன் 400 ரூபா கொடுக்குறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நிருபர்களை அவமதிக்கிற மாதிரி தானே இருக்கும். கேட்பாங்க, ஒரு சாராரா கேட்பாங்க, அவங்களும் ஒரு நிலைப்பாடு தான் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். அதுதான் ஒரு ஆளுமை திறன். அந்த விஷயத்தெல்லாம் பாதிக்கப்படுறாரு அண்ணாமலை அப்படின்றது. 3வது என்னன்னா, அண்ணாமலைக்கு
ஈக்குவலாக நிறைய தலைவர்களை இறக்கி விட்டுட்டாங்க. முன்னாடி வந்து அண்ணாமலை ஒரு மோனோபோலியாக இருந்தார். இப்போ வந்து நிறைய பேர் இறக்கி விட்டுட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர் வந்து நான் சட்டமன்ற தேர்தல் தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. மேலிடத்தின் உத்தரவால் தான் நான் நிற்கிறேன்னாரு. இதெல்லாம் ஒரு டிராபேக்காக இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா இப்போ திண்டுக்கல் தொகுதியிலையும் வந்து அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கரூர் தொகுதி எடுத்தாலும் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கு வந்து உள்ளூர்லேயே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. நம்ம செந்தில் பாலாஜி கூட பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க ஆட்கள் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு கடந்த காலத்தில் அவங்க பகைச்சிக்கிட்டாங்க. ஜோதிமணி அவர்கள் கடந்த காலத்தில் பகைச்சிக்கிட்டாங்க. ரொம்ப விரோத மனப்பான்மையோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது தெரியும். போன தடவை வரைக்கும் அவங்க மேலே ஒரு பிம்பம் என்னன்னா, அவங்களும் ஒரு பாமரனாக இருக்கிறாங்க, ஒரு ஏழையோடு ஏழையாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே வந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க பதவி வச்ச பிறகு அவங்களுடைய போக்கு எல்லாமே மாறிச்சு. அதனால் நிறைய இடத்துல எதிர்ப்பு. நீங்கள் வந்து நம்ம தொகுதிக்கு என்ன செய்தீங்க அப்படின்ற எதிர்ப்பு. உள்ளூரில் காங்கிரஸுக்கும் எதிர்ப்பு, மக்கள் மத்தியிலையும் எதிர்ப்பு இருக்குது, கூட்டணி கட்சி திமுக மத்தியிலையும் எதிர்ப்பு இருக்குதுன்னு போது அங்கே வந்து வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் அதே மாதிரி சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் வந்து நிக்கிறாங்க. இல்ல என்ன ஒரு விஷயம்னா அவர் மேலேயுமே நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு. இந்த கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டினதா இருக்கட்டும். அங்கேயே வந்து அங்க இருக்கிற மக்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையா இருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து வரல அப்படிங்கிறது மக்களுடைய கோபமா இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படி இருக்கும்போது ஏன் திமுக மறுபடியும் அவங்களை இறக்கியிருக்காங்க சார்? இல்லை, அதான் இப்போ கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி அமைச்சரின் மகன். ஒரு பக்கம் சிதம்பரம் வந்து அந்த இடத்துல சிதம்பரத்துக்கு வந்து எப்படின்னா அவர் 1980 தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுன்னு வராரு. காங்கிரஸில் இருக்கும்போதும் தமாக இருக்கும் பொழுதும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2002 வந்து காங்கிரஸுடைய தமாக இணைஞ்ச பிறகு அவருக்கு வந்து நம்ம அந்த கட்சி அவருடைய கட்சியை வந்து இணைக்கவே இல்லை. ஜனநாயக பேரவை இணைக்காமையே தான் 2004 சீட்டு வாங்குறாரு. 2004 காங்கிரஸ் கிட்ட கேட்டு சீட்டு வாங்குறாரு. அதற்கு முன்னாடியே சுதர்சன் நாச்சியப்பன், அங்கே ஒரு எழுச்சிமிக்க தலைவர் இருக்கார், சுதர்சன் நாச்சியப்பன் சொல்லி மிகப்பெரிய தலைவர் இருக்காரு. அவர் வந்து அந்த காங்கிரஸுக்கு சோதனையான கட்டத்தில் வந்து அவர் தேர்தலில் நின்று 1999 2004 வரைக்கும் அவர் வெற்றி பெற்றார். காங்கிரஸுக்கு அங்க எம்பி சீட்டை வாங்கி கொடுத்தது அவரு. அதனால அவருக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்கும்போது என்னன்னா, அந்த தேர்தலையே வச்சுக்கோ, 99 தேர்தலையே சிதம்பரம் தமாக சார்பா நிற்கும் போது 3வது இடத்துக்கு போறாரு. சுதர்சன் நாச்சியப்பன் முதல் இடத்துல இருக்கார். 2வது இடத்துல எச் ராஜா வராரு, பிஜேபி. அவங்க வந்து அப்போ வந்து திமுக கூட்டணி. எச் ராஜா வரார். 3வது இடத்துல தான் வந்து நம்ம சிதம்பரம் வராரு. அதனால அவருக்கு வந்து சுதர்சன் ஆட்சியப்பகிட்ட நல்ல டேர்ம்ஸ் கிடையாது அப்படின்றது. சுதர்சன் ஆட்சியப்ப தான் கொடுக்கணும்னு சோனியா காந்தி அம்மாவும் விரும்பினாங்க. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தத்தில் வந்து அவங்க வந்து நம்ம இவருக்கே கொடுத்துட்டாங்க, சிதம்பரத்துக்கு. அதற்கு பிறகு இப்போ வந்து மகனுக்கு வாங்குறாரு. சிதம்பரம் ராஜ்யசபா வாங்கிட்டதால மகனுக்கு வாங்கினாரு போனதுரை. இந்த 5 வருஷத்துல கார்த்திக் சிதம்பரம் மேல மிகப்பெரிய அதிருப்தி அந்த மக்கள் மத்தியிலும் இருக்கு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி. அந்த இடத்துல பெரிய அளவில் செய்யலை அப்படின்றது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி. போகிற இடத்துலலாம் வந்து அவர் எதிர்த்து சொல்கிறாங்க. இன்னொரு காங்கிரஸ்லேயும் ஒரு பெரிய அதிருப்தி அப்படின்னா, அவர் காங்கிரஸை குறித்து சில விமர்சனங்கள் பண்ணார். கடந்த காலங்களில் வந்து காங்கிரஸுடைய கொள்கை என்னன்னா இவிஎம் மிஷின் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து அதை சொல்கிறாங்கனாலே அது வந்து அறிவில்லாதவங்க சொல்கிறது, அது நான் ஏற்றுக்க மாட்டேன்னாரு. அடுத்து என்ன சொன்னார்னா, நம்ம ராகுல் வந்து மோடிக்கு இணையானவரா போட்டிக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லைன்ட்டார். அதையும் சொல்லிட்டார். மோடிக்கு இணையான எதிர்ப்பு வந்து ராகுல் காந்திக்கு அந்த அளவுக்கு கிடையாதுன்ற மாதிரியும் பேசிட்டார். அதனால காங்கிரஸ்லயும் நிறைய அதிருப்தி இருக்குது அவருக்கு. உள்ளூர்லயும் அதிருப்தி இருக்குது. கே.ஆர். ராமசாமி இருக்காரு, சுந்தரம் இருக்காரு, முன்னாள் எம்எல்ஏக்கள், சட்டமன்ற கட்சி தலைவர். அதனால அவங்களுக்குள்ளேயும் எதிர்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. போன முறை வந்து 2,30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். 2,30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. இந்த முறை அதனால அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு, எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம்
அதனால கேள்வி கேட்கும்போது கூட மக்கள் கேள்வி கேட்கும்போது நீ போட்டா போடு போடனாலும் பரவாயில்லன்ற மாதிரி பேசுறாரு அவர். அதனால அங்க வந்து அந்த வாய்ப்பு அதிருப்தி வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அதிமுகவுக்கு அறுவடை பண்ணக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய அதிமுக சாதகமா இருக்கிறது அப்படின்றது தான் அந்த பேச்சு. சார் அதே மாதிரி நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் சென்னை அப்படின்னாலே அது திமுகவின் கோட்டை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த முறை மத்திய சென்னையா இருக்கட்டும், தென் சென்னை, இவங்க எல்லாத்துலயுமே வந்து யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தோம் திமுக வேட்பாளர்களுக்கு வந்து மக்கள் மீது ஒரு அதிருப்திகள்லாம் இருக்கு. ஸோ இது யாருக்கு சாதகமா அமையும் நீங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் திமுக தான் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, குறிப்பா வட சென்னையும் தென் சென்னையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய போட்டி. அது போன தடவை மாதிரி அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்றது என்னன்னா, வட சென்னையில வந்து அதிமுக வந்து ஒரு வேட்பாளர், பெஸ்ட் வேட்பாளரை இறக்கியிருக்காரு. நம்ம அமைச்சர் ஜெயக்குமார். ஏற்கனவே ஜெயக்குமார் அங்க ராயபுரம் தொகுதியில வந்து ஜெயக்குமார் ஒரு வலுவான கேண்டிடேட்டா இருக்கிறாரு. ஒரு சரியான போட்டி தான் அவரு. மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சட்டமன்ற தொகுதியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி வந்து ஜெயலலிதா அம்மா நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அதனால அந்த 2 தொகுதியும் வட சென்னையில் வருவதால ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியா இருக்குது வட சென்னை. அப்போ அந்த வட சென்னையில வந்து ராயபுரம் மனோவை நிற்க வச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே எம்எல்ஏக்களை 2 எம்எல்ஏக்களை நின்று வெற்றி வாய்ப்பு இழந்தவர். அதனால அவர் நிற்க வச்சிருக்கும் போது அவர் வந்து ஏற்கனவே என்னன்னா அங்கே நிறைய நல உதவிகள் மக்களுக்காக செய்கிறவர், ரெகுலராக செய்துட்டு இருக்கவர். அதனால ஸ்ட்ராங் கண்டென்டர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஆற்காடு வீராசாமியோட மகன். அவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு மிதவாதி. அவர் மிகப்பெரிய அளவில் ஆக்டிவிட்டியா இருக்க மாட்டாரு. மக்கள் மத்தியில ரொம்ப அதிருப்தியும் இருக்குது. அவர் ரொம்ப வந்து தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை. ஏன்னா வட சென்னை வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டமா இருக்குது. இப்போதான் மெட்ரோ ரயில் திட்டம் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஒழிய மற்றபடி எல்லா வசதிகள்லையும் பின்தங்கிய மாவட்டமா இருக்குது. அந்த மக்களுக்கு அது ஒரு அதிருப்தி. ஆனா இந்த சென்னையோட பூர்வீக குடிகள் வந்து வட சென்னை தான். சென்னையோட பூர்வீக குடிகளே வட சென்னை தான். இப்ப கூட அந்த வட சென்னை மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அதிருப்தி என்னன்னா, வெளி மாவட்டங்கள்ல இருந்து அதாவது குறிப்பா வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்து இங்க வந்து இருக்கிறவங்க 3-4 தலைமுறையா. ஏன்னா தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், சிவகாசி இந்த பக்கத்திலேருந்து வந்து இருக்கிற பெரும்பாலானவர்கள் அந்த வண்ணார்பேட்டை, தண்டார்பேட்டை அந்த ஏரியாலாம், திருவத்தூர் உட்பட எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும்னா இன்னைக்கு 50-60 கிலோமீட்டர் தாண்டி போனோம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த அரசாங்கத்திட்ட எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணவே இல்லை அந்த மக்கள். ஏன்னா கிளம்பங்க, இப்போ கோயம்பேடுனா பக்கத்தில் இருக்கும். இவங்க 60 கிலோமீட்டர் இங்கேருந்து போயிட்டு, ஆனால் சென்னையை வளர்த்த பூர்வ குடிகள் அவங்க தான். இப்போ தென் சென்னை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வளர்ந்தது, அது வந்து லேட்டஸ்டாக வளர்ந்தது. ஆனால் சென்னையை வளர்த்தது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வட சென்னை, ஒரு பகுதி மத்திய சென்னை. இந்த மக்களுக்கு இன்னைக்கு தன்னுடைய சொந்த ரத்த பாசம் உள்ள ஊருக்கு போகணும்னா 60 கிலோமீட்டர் தாண்டி போனோம். அதே இன்றைக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆன தென் சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து அப்படியே ஏறி போயிடலாம் கிளம்பாக்கத்தில். அப்போ அந்த மக்களுக்கு இப்போ கலாநிதி வீராசாமி மேலே தானே அந்த எதிர்ப்பை காட்டுவாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, எதிர்ப்பை காட்டுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கோ இப்போ திருநெல்வேலிக்கோ பெரிய அளவில் வந்து ட்ரெயின் வசதி கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ட்ரெயின் இருந்தோ அதே ட்ரெயின் தான் இன்றைக்கும் இருக்குது. இப்போ முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடிக்கு போகணுன்னா ஒரே ட்ரெயின் தான் தூத்துக்குடி போகிறதுக்கு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை ட்ரெயின் இருந்துச்சு, அது ஒரு ட்ரெயின் தான் இருக்குது தூத்துக்குடி போகிறதுக்கு. அப்போ அது எக்ஸ்டென்ஷன் மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் கேட்டாங்க. அது காங்கிரஸும் செய்யல, பிஜேபியும் செய்யல, அது சதர்ன் ரயில்வேஸ்ல. அப்போ அந்த குறைபாடும் இருக்குது. அப்போ வடசென்னை மக்களுக்கு தன்னுடைய வளர்ச்சிக்காக பெரிய தொழிற்பேட்டைகளும் இன்றைக்கு கிடையாது. ஏன்னா அதுதான் ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக எண்ணூர் ஃபவுண்டி முதற்கொண்டு சிலதெல்லாம் தள்ளி போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால கடலோர மாவட்ட மக்களுக்கு அந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணூர் வரைக்கும் கடலோர மாவட்டம் தான். அந்த மாவட்ட மீனவ மக்களுக்கு பெரிய அளவில் செய்யல. ஜெயக்குமார் இருக்கும்போது காசிமேடில் வந்து மீன்பிடி அந்த இடம்லாம் வந்து கட்டமைப்பெல்லாம் நல்லா மேம்படுத்தி கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஒன்றும் இந்த 3 ஆண்டுகளில் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் இல்லை. அந்த எதிர்ப்பும் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால அங்கே ஒரு வாய்ப்பு. பட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் திமுகவுடைய கட்டமைப்பை வந்து உடைக்க முடியாதுன்னு சொல்லலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரிய போட்டி இருக்கும் அங்கே, அது ஒன்று. அதே மாதிரி தென் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே பிரச்சனை தான். தென் சென்னையில் வந்து
ஜெயவர்தன் வந்து ஆமா. நிறைய திட்டங்கள் வந்து கடந்த காலத்துல செய்திருக்காரு. அவரு ம். இளைஞரா இருந்து ஏற்கனவே பாராளுமன்ற ஒரு முறை உறுப்பினர் அங்க ஆமா. ஜெயிச்சிருக்கிறாரு. நிறைய திட்டங்களை வந்து செய்து கொடுத்துருக்கிறாரு. ம். இன்னொன்னு எப்போ வேணாலும் அவர் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ம். எதிர வந்து தமிழிசை தங்கப்பாண்டியன். ம். தமிழிசை தங்கப்பாண்டியன் பெரிய அளவுல அவங்க வந்து எந்த இதுவும் செய்யல. அங்க ம். இறங்கி வரல. அவங்க அந்த மேலோட்ட அரசியலாவே இருந்து அப்படியே இருந்துட்டாங்க. போன முறை வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தல. இந்த 5 வருஷம் அங்கேயும் அதிருப்தி இருக்குது. ம். நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதே நேரத்துல எதிர இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் இருக்காரு. ம். மத்திய சென்னை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். தயாநிதி மாறனுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ம். தயாநிதி மாறனும் பெரிய அளவுல வரல ஃபீல்டுக்கு. ம். பட் அவர் வந்து அந்த முதல் குடும்பத்தின் ஒரு மகன்றதால அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஓகே. அப்படின்றது இருக்குது. ம். மற்றபடி வட சென்னை தென் சென்னை ம். சரியான போட்டி. அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஓகே. சோ வந்து திமுகவுக்கு இது ரொம்ப கடுமையான ஒரு போட்டியாவே இருக்கும். கடுமையா சென்னையை இருக்கும் பொறுத்தவரை. கடுமையா இருக்கும் அங்க. ஓகே. ம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க நம்ம தெற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். கன்னியாகுமரியில யாருக்கு வாய்ப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ம். இப்போ கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பொன்னார் நிக்கிறாரு. ஆமா. விஜய் வசந்த் நிக்கிறாங்க. ஆமா, விஜய் ம். வாசன் நிக்கிறாரு. ம். 2 பேருமே ஸ்ட்ராங் கண்டெண்டர் தான், ம். சொல்ல முடியாது. ம். அதனால இது யாருக்கு வாய்ப்புன்றது சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா, தேசிய கட்சிகளுக்கு மட்டும்தான் அங்க ஓட்டு அதிகம். ஆமா ஆமா. திமுகவுக்கோ ம். அதிமுகவுக்கோ பெரிய அளவுல இல்ல ம். ஓட்டு. அங்க முதல் 2 இடத்துல இருக்கிறது காங்கிரஸும் ம். பிஜேபியும் முதல் 2 இடத்துல இருக்கிறாங்க. ம். அதனால அங்க ஒருவேளை பொன்னாருக்கு வாய்ப்பு இருந்தாலும் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ம். விஜய் வசந்த் வந்து ஏற்கனவே இருந்துட்டதால ம். அப்பா இருந்தாரு, இவர் இடைத்தேர்தலில் நின்று வந்தாரு. ம். ஓரளவு ஆனால் செய்திருக்காரு, இல்லைன்னு சொல்ல. அங்கே வந்து ஓரளவுக்கு செய்திருக்காரு அது இளைஞர்ன்றதால. பட் பொன்னாருக்கிட்ட இருக்கிற மதிப்பு வேற அது ஓகே. ஓரளவுக்கு. அதனால பொன்னாருக்கு வாய்ப்பு இருக்க சான்ஸ் இருக்கு ம். அப்படின்றது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தேனி மாவட்டம். ம். தேனி மாவட்டத்தில் இப்போ டிடிவி தினகரன் வந்து ம். ஒரு நல்ல போட்டியாளராக இருக்கார். ம். தேனி தங்க மாவட்டத்தை தமிழ்ச்செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்காங்க. ஆமாம், ம். தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நல்ல போட்டியாக இருக்காரு. ம். தங்கத்தமிழ்ச்சலும் எதிர ம். அங்கே ஒரு என்னன்னா, தங்கத்தமிழ்ச்சனும் டிடி தினகரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக ஆமா. இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு. ம். அதான் எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து அதாவது இனங்களுக்கு அப்பாற்பட்டு ம். நிறுத்துவாங்களோ, அதான் எல்லா சமூக மக்களும் என்னை ஆதரிப்பாங்க, நான் சமூகத்திற்கு அடையாளத்திற்கு அப்பாற்பட்டவள்னு ஜெயலலிதா அம்மா நிற்பாங்க. ம். ம். அப்படிதான் அவங்க வந்து எல்லா நேரத்துலையும் பண்ணுவாங்க. தலித் எழில்மலையை கூட பொது தொகுதியில நிற்க வச்சாங்க ஒரு தடவை. ம். அந்த மாதிரி நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க பாராளுமன்றத்துக்கு. ம். அந்த மாதிரி இங்க என்ன செய்யறாருன்னா, வீட்டி நாராயணசாமின்னு நிற்க வைக்கிறாரு. ம். அவர் வேற சமூகத்தை சேர்ந்து. அப்போ என்னன்னா, அப்போ எல்லாரும் இவருக்கு வந்து சமூகத்துக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கையில வந்து ம். எடப்பாடி பழனிசாமி நிற்க வைக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து வீட்டி நாராயணசாமியும் பெரிய போட்டியாளராக இருப்பார் ஓகே. அப்படின்றது. ம். பட் இதெல்லாம் தாண்டி டிடிவி தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குவாங்க, ம். வாக்கு வங்கியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ம். ஏன்னா இன்னொன்று நிறைய வந்து அவர் ஒரு வசீகரமான யுத்திகளை கூட கையாளுவார் டிடிவி தினகரன் அவங்க. ம்ஹும். இப்போ ஆர்கே நகரில் கூட ம். அவர் வெற்றி பெற்றாரு. ம். அதனால வெற்றிக்கான வியூகம் அங்கே தெரியும் அவருக்கு. ம். ஏற்கனவே பெரியகுளம் தொகுதியில் ஒரு தடவை நின்று 2வது தடவை வந்து சிலிண்டர் மார்ஜினில் தான் ஜெயமாறன் கிட்ட தோத்து போனார். ம். அப்படி இருக்கும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தொகுதியை தான் மட்டும்தான் நிற்கிறதால அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, பிஜேபி கிட்டே எனக்கு ஒரு தொகுதி போதும், ஆமா. அவங்க ஏன்னா 2 தொகுதி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு தொகுதியில் தான் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு. ம். அதனால அது வந்து வாய்ப்பு இருக்கிறது அவருக்குன்றது, சரியான போட்டியா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே சார். மயிலாடுதுறை தொகுதி. ம். மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சுதா ம். அவர் நிக்க வச்சிருக்காங்க. ம். ம். நிறைய எதிர்ப்பு என்னன்னா, போட்டி நிறைய பேருக்குள்ள போட்டி. ம்ஹும். அப்போ ஒரு சுதான்னு ஒரு வெளியால கொண்டு வந்து அங்க இறக்கி வச்சிருக்காங்க. ஓகே. அதுதான் ம். ஒரு புதுமுகத்தை இறக்கி வச்சிருக்காங்க. இது அந்த அளவுக்கு காங்கிரஸ். வெற்றி வாய்ப்பை ஈட்டி தரும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அதுதான் அங்க கஷ்டம். அங்க எப்படின்னா, காங்கிரஸ் இது நம்ம அதிமுக பொறுத்த வரைக்கும் பாபுன்னு ஒருத்தர் நிக்க வச்சிருக்காங்க. ம். ம். நல்ல ஸ்ட்ராங் கண்டெண்டர், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா ஸ்டாலின் நிக்கிறாரு ம். அப்படின்னு. ஆனா வந்து சுதாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமானா, அங்க வந்து ஓரளவு காங்கிரஸ் ஓட்டு நல்லா இருக்காங்க, ஓரளவு இருக்கு. அதை நம்பி அவர் நிக்க வச்சிருக்காங்க. ம். ஆனா வந்து போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பாபு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அங்க இருக்குது, இல்லைன்னு சொல்ல ஓகே. முடியாது. ம். அதனால இது ஒண்ணு இருக்குது. ம். ஈரோடு தொகுதி. ம். இப்போ ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அங்க வந்து ஈரோடுல வந்து ம். ஆற்றல் அசோக் குமார்னு ஒருத்தர் நிக்கிறார். ம்ஹும். இந்த ஆற்றல் அசோக் குமார்னு அதிமுக சார்பா மிகப்பெரிய ஜாம்பவான்னா எப்படின்னா, ம். தொழில்துறையில பெரிய ஆள். ஓகே. ம். இன்னொன்னு சாப்பாடு வந்து 10 ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன். ம்ஹும். அவர் ரொம்ப காலமா வந்து நிறைய ஹோட்டல்ல வந்து 10 ரூபாய் சாப்பாடுன்னு போட்டிருக்காரு.
அதுல வந்து ரொம்ப ஆற்றல் அப்படின்ற பேர்ல தான் அந்த உணவகங்கள் இருக்கும். அதனால தொழில்துறையில மிகப்பெரிய முனைவர் அப்படின்றது. அதனால அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவர் அவர். வேற கட்சியிலேருந்து அதிமுக வந்திருந்தாலும் ரொம்ப ஈடுபாடோடு செய்யக்கூடியவர். அதனால அவருக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக சார்பா பிரகாஷ்னு ஒருத்தர் நிக்க வச்சிருக்காங்க, பிஜேபியில முருகானந்தம் நிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஆற்றல் அசோக்குமாருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஈரோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிமுக சைடு தான் போகும். அது மெயினா நமக்கு தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில குமரகுரு அதிமுக சார்பா வாய்ப்பு இருக்கிறது. ஆரணியில ஜிவி கஜேந்திரன் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதான் கரூர்ல வந்து தங்கவேலு, அது சொல்லியாச்சு. நம்ம திருவள்ளூர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். எப்படின்னா சசிகாந்த் செந்தில் எப்படி அதிமுகல இது நம்ம பிஜேபியில ஒரு ஐபிஎஸ் இருக்காரோ அதே மாதிரி காங்கிரஸ்ல ஒரு ஐபிஎஸ் வளர்க்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது வளர்க்காம அப்படியே அவர் வந்து ஓரளவுக்கு முடக்கி வச்சிருந்தாங்க நடுவுல. சசிகாந்த் செந்தில்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஆர்வமா காங்கிரஸுக்கு வந்தாரு. ஆனா அவர் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாரு. அப்புறம் அது என்ன இது பண்ணி வச்சிட்டாங்களோ தெரியல, வெளியே தெரியல. இந்த தேர்தலுக்கு தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் தனி தொகுதியில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சசிகாந்த் செந்திலுக்கு. சார் அதே மாதிரி தர்மபுரியில வந்து சௌமியா அன்புமணி இவர்கள்லாம் நிக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் அங்க இருக்கு? தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் வந்து சௌமியாவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து பசுமை தாயகம்னு வச்சு நல்லா செய்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன விமர்சனம் இருக்குன்னா குடும்ப அரசியல் ஒரு விமர்சனம் இருக்கும். பட் என்னன்னா அவருடைய சங்கம் ஓட்டோ இல்ல ஜாதி ஓட்டோ அதை தாண்டி அவர்கள் வெற்றி பெறணும். அதுதான். ஏனென்றால் அந்த ஆதரவு பெரிய அளவுல அவங்களுக்கு இருக்காது. ஜாதி ஓட்டுகள் பெரிய லெவல்ல ஆதரவு இருக்காது. பட் பொதுவா வந்து சௌமியா அன்புமணிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்லா செய்யக்கூடியவங்கன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதுதான் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடிய. எனக்கு தெரிஞ்சு ஜாதி ஓட்டுகள் வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு வராது. ஏன்னா அந்த மக்களே வந்து பட்டியல் மக்கள் கட்சியில ஓரளவுக்கு அதிருப்தியோட தான் இருக்கிறாங்க. 10.5% வந்து சரியான முறையில வாங்கி கொடுக்கல அப்படின்றது ஒண்ணு. கடைசி நேரத்துல தான் டிமாண்ட் பண்ணாங்க நம்ம அதிமுக கிட்ட போன தேர்தல்ல, அது வரைக்கும் அவங்க பேசல அப்படின்றது ஒண்ணு. மூன்றாவது என்னன்னா அவங்களுக்கு இந்த நேச்சுரல் அலையன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிமுக கூட தான், அதுதான் வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கோம். பிஜேபின்றது சாதாரண வந்து இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை சித்தாந்தம் உள்ள கட்சி. கட்சிக்குமே சித்தாந்த ரீதியாவே சுத்தமா ஒத்து வராது. அப்படி இருக்கும்போது அங்க போய் நின்றது ஒரே நாள் இரவோடு இரவா, அதுக்கு சாயங்காலம் வரைக்கும் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்க போய் நின்றது வந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு நெருடல், அந்த மக்கள் மத்தியிலும் ஒரு நெருடல் இருக்குது. அதனால அந்த ஓட்டுக்கள் வந்து அதிமுகவுக்கு தான் பெருமளவு அறுவடை செய்யக்கூடிய கட்சி அதிமுக தான், அந்த வன்னியர் ஓட்டுக்களை. அதனால அந்த அதிருப்தி இருக்கும். ஆனா அதை தாண்டி சௌமியா அன்புமணிக்கு அங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான். அடுத்து திருச்சி தொகுதி சொல்லுங்க சார். இந்த துரை வைகோ அவர்கள் வந்து நின்று வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவருக்கான அங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பேசியிருந்தோம் ஏற்கனவே. அங்க அதிமுக எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திருச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா துரை வைகோவுக்கு வந்து அங்க திமுக ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு ஏற்கனவே திருநாவுக்கரசு அங்கதான் பெரிய வித்தியாசத்துல தமிழ்நாட்டிலேயே பெரிய அதிக வித்தியாசத்துல திருநாவுக்கரசு அப்ப ஜெயிச்சாரு. ஆனா அவருக்கு இந்த இடம் வாய்ப்பே கொடுக்கல. அது அவரே சொல்லிட்டாரு. அவருக்குமே அதிருப்தி இருக்கு. ஆமா, எனக்கு வாய்ப்பு கொடுக்காம என்னுடைய வாய்ப்பை கெடுத்தவர்களுக்கும் நன்றின்ட்டாரு. அது அவர் கட்சியிலேயே திமுகலையும் சேர்த்துதான் சொல்றாரு. திமுகலையும் சேர்த்துதான் சொல்றாரு. இன்னொன்னு அந்த எதிர்ப்புகள் அதிருப்தி ஓரளவுக்கு இருக்கும். இன்னொன்னு துரை வைகோ வந்து அவர் ஒரு இளைய தலைமுறை. அந்த வைகோவே வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே வந்தவரு. அந்த வாரிசுக்கு தடையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் கலைஞரும் அவரை வெளியே அனுப்பினாரு. இந்த முறை அவரும் ஒரு வாரிசை உருவாக்கிட்டா அப்ப திமுகவின் எதிர்கால வாரிசுகளுக்கு இந்த வாரிசு ஒரு தடையா இருந்துடக்கூடாதோ அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன விருப்பம்னா இந்த வைகோ கட்சி நம்ம கூட சேர்ந்துட வேண்டியதானே, இணைச்சிட வேண்டியதானே, அந்த எண்ணம் அந்த மக்கள் மத்தியில இருக்குது. ஏன்னா போன தடவை உதயசூரியன் இருந்தாங்க, அப்ப அப்படியே இணைச்சிட வேண்டியதானே, இன்னும் என்னத்த தனி கட்சி நடத்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு எண்ணம், மறைமுக எண்ணம் உங்க கூட இருக்குது அப்படின்ற எண்ணம் இருக்குது. வெளியே சொல்லாம ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்க. ஆனால்தான் இன்னைக்கு வாரிசை உருவாக்கிட்டீங்களோ அப்படின்றதுக்காக. ஆனா ஸ்டாலினுக்கு வந்து விருப்பம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மத்தியில அது இணக்கமா இல்லை. அவங்க ஏற்கனவே வைகோ ரொம்ப பிடிக்காது இரண்டாம் கட்ட தலைவர்கள்.
அப்படி இருக்கும்போது அவருடைய மகனும் வந்துடுறான் போது அது வெளியே என்ன இணக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இல்லை. அதனாலதான் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது நம்மளுக்கு டவுட்டு. அதனால ஒரு வாய்ப்பு வந்து இவர் கருப்பையாக்கு இருக்குதா அப்படின்னு. ஆனா இதை மீறி துரை வைகோ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ஓட்டு கன்வர்ஷன் பெரிய அளவுல இருக்காது. இதுக்கு வந்து பெரிய காரணம் வந்து கருப்பையா பக்கம் போகும் ஓட்டு, அவ்வளவுதான். அதிமுக ஏன்னா திராவிட கட்சிகள் இரண்டுமே திராவிட கட்சிகள்ன்றதால இங்க வந்து அந்த மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்றால் ஆர்கே நகர்லயே நம்ம பார்த்தோம் திமுக என்ன வியூகம் அமைக்கும்ன்றது பார்த்தோம். திமுகவை பொறுத்த ஆர்கே நகர்ல என்ன ஆச்சு, குக்கர் சின்ன வெயிட் வின் பண்ணிச்சு, திமுக டெபாசிட் போயிடுச்சு, திமுகவின் கோட்டை அந்த ஏரியாலே டெபாசிட் போயிடுச்சு சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர்ல. அதனால திமுக எந்த வியூகம்னாலும் அமைக்கும் ஒரு பக்கம் தோக்கடிக்கணும் அப்படின் போது. அதனால அது எந்த விதத்துல இருக்கும் தெரியாது. அதனால துரை வைகோக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. இதை தாண்டி அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே சார். அடுத்து பெரம்பலூர் தொகுதி சார், KN நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு அவர்கள் வந்து நிக்கிறாங்க. இந்தாண்ட பிஜேபியில பாரிவேந்தர் அவர்கள் நிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குமானதான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கா, அதை தாண்டி எந்த கட்சிக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி திருச்சி KN நேரு இருக்காரோ அதே மாதிரி பெரம்பலூரும் அவர் ஆளுகை கீழே இருக்கிற தொகுதி தான். ஆனால் தான் அவர் பெரம்பலூர் கொடுக்கும் போது ஏத்துக்கிட்டார். ஏனென்றால் திருச்சியை வந்து வைகோ கேட்கிறாரு மாதிரி நான் பெரம்பலூர் எடுத்துக்கிறேன்னு ஏற்கனவே பெரம்பலூர் திருச்சி தான் அவர் சொல்லியிருந்த ஆப்ஷன் அவர் மகனுக்காக. அதனால அவர் வந்து எல்லாவற்றையும் மீறி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அருண் நேருக்கு இருக்குது. அதிமுக சந்திரமோகன் ஒருத்தர் நிற்கிறாரு, அதே மாதிரி எதிர பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர் நிற்கிறாரு. ஏற்கனவே பாரிவேந்தர் திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற தொகுதி அது. அவர் இப்போ பிஜேபி கூட்டணிக்கு அது என்ன காரணத்துக்காக போனாரோ தெரியாது. பட் பாரிவேந்தர் வெற்றி பெற்ற தொகுதி தான். ஆனால் வந்து பெரும்பாலும் அது திமுக ஓட்டு தான், திமுக ஓட்டால தான் அவர் வெற்றி பெற்றாரு. அதனால இதையெல்லாம் தாண்டி அங்க வந்து அருண் நேருக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அதனால அருண் நேரு வெற்றி பெற்றுவார் அங்க, அதுல வந்து சந்தேகம் கிடையாது. அருண் நேரு வெற்றி பெற்றுவாரு. பாரிவேந்தர் வந்து அதிமுக கூட போட்டின்னு தான் இருக்கும். அதிமுக தான் 2வது இடத்துக்கு வரும் அப்படின்ற 2வது இடத்துல அதிமுக தான் வரக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு. மொத்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா 15ல 17 தொகுதி அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு. ஒரு 2 தொகுதிகள் வந்து கன்ஃபார்மா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபார்மா வெற்றி பெற வாய்ப்புனா நம்ம ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா 15 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ட்ராங், அதாவது ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசம் தான் மாறக்கூடிய வாய்ப்பு. மற்றபடி வந்து 15 தொகுதி வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. 15 17 தொகுதி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 2 தொகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. பிஜேபி கூட்டணிக்கு 2 தொகுதியோ இல்லைன்னா 2ல 3 வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரைக்கும் 22ல 25 தொகுதி வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு. புதுச்சேரியில வந்து நமச்சிவாயம் வெற்றி பெற தான் வாய்ப்பு. ஓகே. இப்போ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, அப்படிதானே சார்? வாக்கு வங்கிகளா இருக்கட்டும், இல்லை இப்போ ஒரு தொகுதியில வந்து டிஎம்கேவே வின் பண்ணாலும் இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே உங்களுக்கான வாக்கு சதவீத வித்தியாசம் கம்மியாகும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை கடந்த தேர்தல் மாதிரி அதிகமாவே தான் இருக்கும்? இல்ல, போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம் 3 இடத்துல நினைக்கிறேன். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 இடத்துல வந்து 1.5 லட்சத்திலிருந்து 2.5 லட்சத்துக்கு கூட இருக்கும். மீதி ஒரு 15 இடத்துல வந்து 1 லட்சத்துக்கு கீழே, 1.25 லட்சத்துக்கு கீழே அப்படின்ற வாக்கு வித்தியாசம் தான் வந்துச்சு. இந்த முறை அந்த மாதிரி இருக்காது. அதிகபட்சம் வந்து 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வரலாம். குறைந்தபட்சம் வந்து ஒரு 10,000 20,000 அந்த ஓட்டு வித்தியாசத்துல வரலாம். அதிகபட்சம் 1ல 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். பீக்கா ஜெயிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். அதிகபட்சமே அது 1-2 தொகுதியில் தான் இருக்கும். மீதி எல்லாமே 1 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கலாம். 1 லட்சத்துக்கு கீழே தான் வாக்கு வித்தியாசம் இருக்கும். திமுக வெற்றி பெற்றாலும் அந்த மாதிரி தான் வாக்கு வித்தியாசம் இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதி வந்து வின் பண்றதை வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களும் வகுக்க முடியுமா, இல்ல அங்க இருக்கிற மாற்றங்கள், இங்க நாடாளுமன்ற தேர்தல வேற மாதிரியான மாற்றமும் சட்டமன்ற தேர்தல வேற மாதிரியான மாற்றமும் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, என்னன்னா ஆமா, அதாவது இதுல கிடைக்கிறத விட வந்து பெரிய ஆதாயம் வந்து மாநில கட்சிகளுக்கு எதிர இருக்கிற கட்சிகளுக்கு கிடைக்கும். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் டெல்லியில நடக்கிற தேர்தல் போது இதுலயே வந்து அதிமுகவுக்கு 15 இடம் கிடைக்குது அப்படின்னா அடுத்து 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியா வந்து அதிமுக தான் வரக்கூடிய வாய்ப்பு. இரண்டால் இயற்கையா எதிர்கட்சிக்கு வந்து பாராளுமன்றத்திலே ஒரு மாநில எதிர்கட்சிக்கு ஒரு கணிசமான தொகுதியை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் வந்து அதுதான் வெள்ளோட்டம் 2026. அதனால திமுக அந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏனென்றால்
இதையே நம்ம இப்போ இதுல வந்து நீங்க காமிக்கிறீங்க, யாரை காமிக்கிறீங்க? பிஜேபியை காமிக்கிறீங்க, மோடியை காமிக்கிறீங்க, 10 ஆண்டு எதிர்ப்பு அரசியலை காமிக்கிறீங்க, தமிழ்நாட்டு நலனை காமிக்கிறீங்க, எல்லாத்தையும் இதுல காமிச்சிடலாம். ஆனா வெறும் அதிமுகவை டார்கெட் பண்ணும்போது திருப்பியும் மோடியை காமிக்க முடியுமா 2026ல? அப்போ அங்க வந்து அதிமுகவுக்கு செம்ம வாய்ப்பு இருக்கும். நீங்க 520 வாக்குறுதியில எதெல்லாம் பெருசாக நிறைவேற்றினீங்கன்றது. அப்போ அந்த செலக்டட் மெம்பர்ஸ் இன்றைக்கு எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க தகுதி, இது ஒரு கோடியே 4 லட்சம் பேர் கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட 1 கோடியே 14 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியல. அப்ப அந்த எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? சாதாரண பஸ்ல தான் போக முடியும்ன்றீங்க, அந்த எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கல, அந்த எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? இப்ப இது போல நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அதனால இந்த எதிர்ப்புகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து அந்த எதிர்ப்பலை பெரிய அளவுல இருக்கும். அதை சமாளிக்கணும் திமுக. அதனால அது சும்மா பேசிட்டு இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் இஷ்டத்துக்கு பேசுறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. அது பேச பேச வந்து திமுக ஓட்டு தான் குறையும். இன்னைக்கு பிரச்சாரத்துல கூட நீங்க கதிர்வேல் என்ன பேசுறாரு, வேலூர் தொகுதியில கதிர்வேல் எப்படி பேசுறாரு, 1000 ரூபாய் கொடுத்தது நீங்க என்னத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னு பேசுறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாநில தேர்தலில் மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கும் அவங்களுக்கு. அதனால இந்த தேர்தல் வந்து ஒரு வெள்ளோட்டம் தான். இதனுடைய பிரதிபலிப்பு வந்து இதை விட திமுகவுக்கு குறைவாதான் 2026ல வரும், இதே போல செயல்பட்டா. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.